ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் வகுப்பு 1 முதல் 3 வரை அலகு 3 எண்களை அறிவேன். இந்த யூனிட்டில் ஃபஸ்ட் டே என்ன ஆக்டிவிட்டி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த யூனிட் ஃபஸ்ட்டு ஆயத்தப்படுத்துதல் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு பாட்டோட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பாட்டு மூலயமா நம்ம 1, 2, 3, 9 வரைக்கும் அந்த நம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செய்து மகிழ்வோம் அப்படின்ற ஹெட்டிங்கில் 1க்கு 1 பொருத்துதல் அப்படின்ற ஆக்டிவிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டிக்கு என்னென்ன தேவை அப்படின்னா கற்கள், விதைகள், பூக்கள், இலைகள், மணிகள், மணிச்சரங்கள் போன்ற சூழலில் எளிதில் கிடைக்கும் பொருட்கள், அப்புறம் பறவைகளின் முகமூடிகள். இந்த ஆக்டிவிட்டியை அருமுநிலை மாணவர்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா அவங்கள 5 பேர் கொண்ட குழுக்களாக பிரிச்சிடணும். ஃபஸ்ட்டு குரூப்பை முன்னாடி கூப்பிட்டு அவங்களுக்கு பறவைகளோட முகமூடியை கொடுத்துடணும். நாம் ஏதாவது ஒரு பொருளை ஏதாவது ஒரு எண்ணிக்கையில், அதாவது 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸில் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் ஒரு பொருளை எடுத்து டேபிள் மேலே வச்சிடணும். இப்போ ஒவ்வொரு பறவையாக நம்ம டேபிளுக்கு முன்னாடி கூப்பிடணும். எப்படி கூப்பிடணுன்றதுக்காக இங்கே சிட்டுக்குருவிக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன சிட்டுக்குருவி சிறகை சிறகை அடித்து வா, வண்ண வண்ண சிட்டுக்குருவி வட்டமிட்டு பறந்து வா அப்படின்னு நம்ம சிட்டுக்குருவியை ஃபஸ்ட்டு கூப்பிட்றோம். சிட்டுக்குருவி முன்னாடி வந்து நின்று நாம் எடுத்து வச்ச அந்த பொருளோட எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் வீதம் அவங்களும் டேபிளில் அவங்கக்கிட்ட நம்ம என்ன பொருள் கொடுக்குறோமோ அதை எடுத்து வைப்பாங்க. இப்போ நாம் மணிகளை வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இலைகளோ பூக்களோ விதைகளோ கொடுத்து அதை 1 மணிக்கு நேரம் ஒரு மணி, 2வது மணிக்கு நேரம் இன்னொரு மணி, 3வது மணிக்கு நேரம் இன்னொரு மணின்னு அவங்கள எடுத்து வைக்க சொல்லணும். இதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வாய்ப்பு கொடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் 1லேருந்து 9க்குள்ளே இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு நாம் காட்டுற பொருளோட எண்ணிக்கைக்கு ஏற்ப ஸ்டூடெண்ட்டை கீழ்மட்ட கரும்பலகையில் வட்டம் போட சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 5 பொருள் காமிச்சோம் அப்படின்னா ஒரு பொருளுக்கு ஒரு வட்டம் அப்படின்ற விதத்தில் 5 பொருளுக்கு 5 வட்டம் அவங்க போடுவாங்க. இதன் மூலம் 1லேருந்து 9 வரை இருக்கிற நம்பர்ஸை அவங்களுக்கு நல்லா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அவங்க யார் அந்த வட்டம் போடுறத கரெக்டாக செஞ்சாங்களோ அவங்களுக்கு நம்ம ஸ்டார் கொடுத்து அவங்களுக்கு பாராட்ட தெரிவிக்கணும். நெக்ஸ்ட்டு இதே செயல்பாட்டை மொட்டு அண்ட் மலர்நிலை ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு 1லேருந்து 99 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது 92 அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டை 92க்கு 10 மணிசரங்கள் 9ஐயும் 2 மணிகளையும் எடுத்து வைக்க சொல்லணும். நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி அவங்க மணிகளையோ இல்லை பொருட்களையோ எடுத்து வைக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு கீழ்மட்ட கருமலையில் போய் அந்த எண்ணோட எண் உருவையும் எழுத சொல்லணும். ஸோ இதுதான் மொட்டு அண்ட் மலர்நிலை மாணவர்களுக்கான ஆக்டிவிட்டி. இதே மாதிரி எல்லா மாணவர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்து எல்லா மாணவர்களுக்கும் ஒரு எண்ணை சொல்லி அந்த எண்ணுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள பொருட்களையோ மணிகளையோ எடுத்து வைக்க சொல்லி அந்த எண்ணுருவை போய் கீழ்மட்ட கரும்பலகையில் எழுத சொல்லணும். லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு மிகாமல் 1க்கு 1 பொருத்துதல் முறையில் எண்ணிக்கையை அருமுநிலை மாணவர்கள் அறிவர். மொட்டு அண்ட் மலர்நிலை மாணவர்கள் 1லேருந்து 99 வரைக்கும் எண்களை நினைவு கூர்ந்து பயன்படுத்துவர். ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட் டே ஆக்டிவிட்டி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.